தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் உங்களவர்களோடும் நிறைவாக இருப்பதாக. இந்த நாளிலே நாங்கள் திருப்பாடல் ஆசிரியருடைய வார்த்தைகளோடும் இந்த நாளுக்குள் உள்நுழைவோம். ஆண்டவரே, நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன். ஆண்டவரே, நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன். ஆண்டவருடைய அன்பு பேரன்பு. அவருடைய அன்பில் நாங்கள் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது எங்களுடைய அன்பும் இறை அன்பாக மாறுகின்றது. நாங்கள் வாழுகின்ற சமுதாயம் ஒளியானது, பகட்டானது. எங்களோடு வாழுகின்ற மனிதர்களும் இன்றிருப்பார்கள், நாளை இருக்க மாட்டார்கள். எங்கெங்கெல்லாம் நாங்கள் செல்லுகின்றோமோ அந்தந்த இடங்கள் எல்லாம் எங்களுக்கு நிரந்தரம் அல்ல. நாங்கள் இருக்கின்ற வீடுகள், காணிகள், பூமிகள் எதுவுமே எங்களுக்கு நிரந்தரம் அல்ல. எல்லாம் ஒரு நாள் எங்களை கைவிட்டு போய்விடும். ஆனால் இறைவனுடைய அன்பே நிரந்தரமானது. இறைவனுடைய பேரன்பே எங்களுக்கு நிரந்தரமானது என்ற அந்த நம்பிக்கையிலே நாங்கள் வாழ அழைப்பு பெற்றிருக்கின்றோம். தூய பவுலடிகளார் அழகாக சொல்லுவார், கிறிஸ்துவனுடைய பேரன்பே என்னை ஆட்கொள்ளுகின்றது. கிறிஸ்தவர்கள் ஆகிய ஒவ்வொரு உள்ளங்களையும் கிறிஸ்துவனுடைய பேரன்பு ஆட்கொண்டு கொண்டிருக்கின்றது, ஆட்கொள்ளுகின்றது. கிறிஸ்துவனுடைய பேரன்பினால் நாங்கள் வழிநடத்தப்படுகின்றோம். கிறிஸ்துவனுடைய பேரன்பினால் நாங்கள் இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்துவனுடைய பேரன்பினால் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்துவனுடைய பேரன்பினால் ஒருவரை ஒருவர் பிரிந்து கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்துவனுடைய பேரன்பினால் தான் நாங்கள் ஒவ்வொரு உள்ளங்களையும் அன்பு செய்ய நாங்கள் முன்வருகின்றோம். ஆண்டவராகிய கிறிஸ்து சீடருடைய பாதங்களை கழுவுவதற்கு முன்பதாக அன்பின் கட்டளையை கொடுத்தார். அன்பின் கட்டளையை கொடுத்தார். ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லுகிறார், என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பர், என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை. ஆகவே நாங்கள் இறைவன் மீது ஆழமான அன்பு கொண்டு, அந்த அன்பின் மூலம் இறைவனில் நம்பிக்கை கொண்டு, இறை அன்போடும் இறை நம்பிக்கையோடும் வாழுகின்ற கிறிஸ்தவனாக, கிறிஸ்தவளாக வாழ்ந்து கிறிஸ்துவுக்கு சாட்சி பகரும் உள்ளங்களாக எங்களை நாங்கள் உருமாற்றுவோம். அன்னைமரி மூலமாக நானும் நீங்களும் இறை அன்பின் சாட்சிகளாக உருமாற்றம் பெறுவோம். எல்லாம் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவிகள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.